ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீதமான சாப்பாட்டை வச்சு ஒரு அருமையான முறுக்கு செய்யலாம். நம்ம எப்போவுமே வீட்டில் அடிக்கடி நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டே இருப்போம். ஆனால் இந்த முறுக்கெல்லாம் செய்யும்போது டக்குன்னு காலி ஆயிரும். அந்த அளவுக்கு இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். 20 மினிட்ஸில் இந்த முறுக்கு செஞ்சு எடுத்துடலாம். இப்போ வீட்டில் இருக்கும்போது நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் நிறையவே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அருமையான முறுக்கு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு இன்றைய சமையல். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் மீதமான சாப்பாடு எடுத்துருக்கேன். இது 2 நாளைக்கு முன்னாடி உள்ள சாப்பாடு. நீங்கள் எப்போ உள்ள சாப்பாடுனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 கப்பு சாப்பாடு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைக்க போகிறேன். கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பாடு எடுக்கிறீங்களோ 2 அளவுக்கு, அதுக்கு ஒரு அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுக்கணும். அது மட்டும் நீங்கள் எந்த கப்புனாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக 2 கப்பு இதுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு 1 கப்பு எடுத்தோமோ அதே அரை கப்புக்கு நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ மைப்போல் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மீதமான சாப்பாடில் செய்யும்போது நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். சாப்பாடும் வேஸ்ட்டாக போகாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இது பிசைறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹார்டாகவே இருக்காது. ரொம்ப சாஃப்டாக வந்துடும். என்கிட்ட சின்ன கப் இருக்கனால நான் தனித்தனியாக 2 தடவை அரைக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய கப் இருந்தால் ஒரே டைமில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னொரு கப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்த அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம நான் ஜீரகம் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஜீரகத்துக்கு பதிலாக ஓமோ இல்லைன்னா எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் எடுத்துருக்கேன். ஜீரகம் சேர்த்த அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்க்கும் போது நல்ல வாசமாக மணமாக இருக்கும் நம்ம முறுக்கு. இப்போ அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்த அப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. அந்த மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி, உப்பெல்லாம் கரையிற மாதிரி. இப்போ எல்லாம் கை வச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 கப்புக்கு நம்ம சோறு எடுத்தோம். அதனால சரியாக 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இடியப்ப மாவு இல்லைன்னா சாதாரண அரிசி மாவு தான் நம்ம எடுத்திருக்கோம். உங்கள்கிட்ட புட்டு மாவு அந்த மாதிரி பல்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரை 2-3 பல்ஸ் வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு சேர்க்க முன்னாடி கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண அப்புறமா எடுத்து வச்சுருந்த 1 கப்பு அரிசி மாவை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட அப்புறமா இது கூடயே நான் 1/2 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம அரிசி மாவு நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. அதனால் இது கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறதுனால நம்ம லைட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா தொளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். அப்போ நல்லா கொலன்னு மாவு வந்துடும். இப்போ நம்மளுக்கு முறுக்கு புளியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்தால் நம்ம புளியும் போது நம்மளுக்கு முறுக்கு ஒழுங்காக வராது. அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு கரெக்டாக இருக்குது. மேபி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு சேருங்க. அப்போ தான் மாவில் ஒன்றா சேரும். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறங்க. நெய் சேர்க்கும் போது நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் நெய் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக சப்பாத்தி மாவு வர மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். இது ஒரு சைடு இப்போ வச்சுட்டு நம்ம இதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிடலாம் முறுக்கு சூடுறதுக்கு. இப்போ ஒரு கடாய் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹை ஹீட்டில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நான் முறுக்கு பரலை எடுத்திருக்கேன். இப்போ முறுக்கு பரலை இப்போ பாருங்கள் நான் ஸ்டார் 3 ஸ்டார் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1 ஸ்டார் 2 ஸ்டார் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 ஸ்டார் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவினோம்னா கொஞ்சம் புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த தட்டிலையும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். முறுக்கு ரொம்ப அடர்த்தியாக ஊற்றாதீங்க. மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக நம்ம பொரிய ஆரம்பிச்சிடும்.
நான் வந்து இந்த மாதிரி தட்டில் வந்து நாங்கள் புளிகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தோசை கரண்டி அந்த மாதிரி இருந்துச்சு 2 3 கரண்டியில் புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் நம்ம முறுக்கு புளிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முறுக்கு சுட முன்னாடி நீங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு பாருங்கள். அதை நல்லா பொரிஞ்சு மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாயிட்டுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம எல்லா முறுக்கையும் 4 முறுக்கு 5 முறுக்காக போட்டு பொரிங்க. அப்போ உங்களுக்கு வந்து உடையாமல் ஒன்று போல் பொரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கு போட்டோன்னே ஸ்டவ்வை வந்து லோக்கும் மீடியமுக்கும் இடையில இதமான தீயில வச்சுக்கோங்க. ஏன்டா அந்த முறுக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் நம்ம சாப்பாட்டில் செய்கிறதுனால. மற்ற முறுக்கு மாதிரி டக்குன்னு பொரியாது. அதனால் இதமான தீயில வந்து பொரிச்சு எடுங்க. பக்கத்துலேயே நம்ம நின்று எடுத்தோம்னா சூப்பராக இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம அழகாக பொரிச்சிட்டோம். இப்போ எல்லாமே இந்த மாதிரி மீதி முறுக்கு இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கும் போது பபுள்ஸ் வரும். பபுள்ஸ்லாம் அடங்கின அப்புறமா எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பொரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பபுள்ஸ் இருக்கும்போது எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிடும் போது நறுக்குன்னு இருக்கும். அதனால் அந்த பபுள்ஸ்லாம் அடங்கின அப்புறமா நீங்கள் முறுக்கை எடுங்க. இப்போ மீதி இருக்க மாவு எல்லா மாவும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பபுள்ஸ்லாம் போய் நல்லா சூப்பராக லைட்டு கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். நீங்கள் பொரித்து எடுத்தப்புறமா உங்களுக்கு வந்து முறுக்கு இன்னும் கொஞ்சம் பொரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் எண்ணெயை நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு அப்புறம் முறுக்கு போட்ட அப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரித்து எடுங்க. அப்போ இந்த உள்ள பபுள்ஸ்லாம் போன அப்புறமா எடுங்க. அப்போ உள்ள மாவையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அந்த டைமில் லைட்டு கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு முறுக்கு வந்து சூப்பராக கிடச்சிரும். முறுக்கையெல்லாம் பொரிச்சப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு போன அப்புறமா பாக்ஸில் வச்சு மூடி வைங்க. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ எல்லாம் பொரிச்ச முறுக்கை எப்படி வந்திருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்ல முறுமுறுப்பாக வந்திருக்குது. அவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக, அந்த ஒரு சொட்டு எண்ணெய் கூட குடிக்கல. அருமையான ரெசிபி நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அருமையான ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு அடுத்த செகண்ட் எல்லாமே காலியாயிரும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். புது புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். தேங்க்யூ.